பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உன் ஆத்துமா என்ன செய்யணும்? வாழணும். ஆத்துமா என்ன செய்யணும்? அங்கே சரீர பிரகாரமான மனிதனை குறித்து பேசவில்லை. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். உன் ஆத்துமா எந்த நிலையில இருக்கிறது? பாஸ்டருடைய பார்வைக்கு, மனிதர்களுடைய பார்வைக்கு, மற்ற பரிசுத்தவான்களுடைய பார்வைக்கு நாம் நல்ல உயிர் பெற்ற ஜீவிக்கிற ஆத்மாவை உடையவர்களாக மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய ஆத்மா எந்த நிலையில் இருக்கிறதுங்கிறது 3 பேருக்கு தெரியும். 1 தேவனுக்கு தெரியும், 2வது நமக்கு தெரியும், 3வது நம்ம எதிரிக்கு தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, அதுதான் கண்ணுல பாக்குற மனுஷனே இல்லையே. அவன் எந்த நிலையில இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாதே. அதனாலதான் வேதம் என்னமோ எழுதியிருக்க, என்னமோ மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாகவே. எல்லாம் உள்ள எந்த சூழ்நிலையில இருக்கிறோனே தெரியாம வெளியே நாம என்ன செய்கிறோம்? நல்ல டெக்கரேஷன் பண்ணிட்டு நல்ல அழகா இந்த சரீர தோற்றத்தை நாம் அழகுபட காண்பிக்கிறோம். ஆனால் உள்ளான மனிதன் எந்த சூழ்நிலையில இருக்கிறான் என்றே தெரியவில்லை. அவனை குறித்து யாரும் சிந்திப்பார் இல்லை, கவலைப்படுவார் இல்லை. இந்த உலகத்திலே அதிகமான பேர் சரீரத்தை குறித்து கவலைப்படுகிற கவலைகள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. சரீரத்தின் தேவைகள், சரீரத்தின் எல்லாமே சரிதான். வேலைக்கு போறதே சரிதான். நம்ம வேலைக்கு எதுக்கு போறோம்? எப்படியாவது இந்த ஒரு ஜான் வயிறை காப்பாற்றணும். எதான் சொல்லுவாங்க எல்லாரும். நம்ம எதை ட்ரெஸ் வாங்குறோம்? எப்படியாவது இந்த சரீரத்துல போர்த்தி நம்ம ஒரு கணத்துக்குரியவர்களை வெளியே நம்மளை காண்பிக்கணும். வேலைக்கு போகணும். ஏன் நம்ம ஒரு வீடு, ஏதோ ஒரு வீடு வாடகைக்கோ ஏதோ ஒரு வீட்டுல நம்ம குடியிருக்க பிரயாசப்படுறோம்? இந்த சரீரம் அங்க போய் கொஞ்சம் இளைப்பாறணும். அங்க உடனே அடுப்பு இருக்குதா, எல்லாம் இருக்குதா, எல்லாம் ரெடி பண்றோம். ஏன்? இந்த சரீரம் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்குதா அப்படிங்கறத நம்ம செக் பண்றோம், பாக்குறோம். கொஞ்சம் ஃபேன் கம்மியா ஓடிச்சுன்னா அந்த சரீரம் சொல்லும், என்னடா ஃபேன் வச்சிருக்கிற, இன்னும் கொஞ்சம் வேகமா சுத்தினா நல்லா இருக்காதான்னு கேட்கும். சரீரம் என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் கொடுக்க நம்ம என்ன செய்யறது கிடையாது. இந்த சரீரத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல எந்த மனிதனுமே குறைக்கிறது இல்ல, குறைந்து போகிறதும் இல்லை. இதையெல்லாம் வெறுக்கிறவன் அவன் ஞானி ஆயிடுவான். ஆனா நம்ம வாழ்க்கையில நாம் அறியாத இன்னும் ஒருவன் இருக்கிறான். அவனை குறித்த கவனமும் எதிர்பார்ப்பும் நமக்கு உள்ளதா?